Dear students, this is Madan Kumar in 11th Mathematics, Chapter 8 Vector Algebra, Exercise 8.3. In last video, we discussed about the properties and the definitions of scalar product or dot product and the example sum. Now we will discuss about Exercise 8.3. Given first sum, A vector equal to I cap minus 2j cap plus k cap, B vector equal to 3I cap minus 4j cap minus 2k cap, A dot B I value மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணோம், மற்றது எல்லாமே 0. அது ப்ராப்பர்ட்டி பிகாஸ் I dot j I dot k வந்து 0. ஸோ 1 into 3 minus 2 into minus 4 8 plus 1 into minus 2 minus 2 11 minus 2 ஆன்சர் 9. செகண்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் ஏவும் பியும் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இருந்தால் A dot B equal to 0 அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து டு ப்ரூவ் A and B are perpendicular A dot B equal to 0ன்னு கொண்டு வந்தால் we will proved A and B are perpendicular சொல்லலாம். இங்கே வந்து A and B are perpendicular கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2I into I 2 lambda j into 2j 2 lambda 1 into 3 3 equal to 0. Then 2 lambda equal to minus 5 lambda equal to minus 5 by 2. The next sum நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். lambda value given modulus of A vector 10 modulus of B vector 15 A dot B equal to 75 by root 2. Find the angle between A vector and B vector சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. let theta be the angle between A vector and B vector cos theta equal to A dot B divided by modulus of A modulus of B. What is A dot B? They are given 75 root 2 modulus of A 10 modulus of B 15. 15ஆல் 5 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 75 கேன்சல் ஆகிடும். 5ஆல் 10 அடிச்சிங்கன்னா 2 root 2 into root 2 பிரிச்சுங்க 1 root 2 கேன்சல் ஆகிடும் 1 by root 2 வரும். 1 by root 2 cos 45 or pi by 4 theta equal to 45 degree இல்லைனா ரேடியனில் pi by 4ன்னு சொல்லுவோம். தென் ஃபோர்த்தில் செகண்ட் ஒன் A vector equal to I cap minus j cap and B vector equal to j cap minus k cap. Angle between கண்டுபிடிக்கணும். theta by the angle between A vector and B vector cos theta ஃபார்முலா எழுதிக்கோங்க. A dot B I அங்கே I cap இல்லை 0 minus j plus j minus 1 இங்கே k இருக்குது Bயில் அங்கே k இல்லை Aல அதனால் 0. ஸோ ஒன்லி minus j cap plus j cap ஆன்சர் minus 1. modulus of A 1 square plus 1 square modulus of B. So this is not root B, this is modulus of B vector. Modulus of B vector. I have wrongly written root B vector. You can correct it. Modulus of B vector. That is become root of 1 plus 1 root 2. Then cos theta equal to minus 1 divided by root 2 into root 2. That is minus 1 by 2. ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இதுதான் ட்ரிக்னாமெண்ட்ரியோட குவாட்ரண்ட் தெரியணும். நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரி படிச்சிருந்தால் தான் இது தெரியும். நம்ம இன்னும் ட்ரிக்னாமெண்ட்ரிலாம் பார்க்கல, அதனால் ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் 120 தான் minus 1 by 2. அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். காஸ் 120 ஈக்குவல் டு காஸ் 2 by 3. காஸ் 120 காஸ் 180 minus 16 எழுதலாம். காஸ் 180 minus தீட்டா வந்து 180 minus தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அங்கே காஸ் வேல்யூ ப்ளஸ் ஆல் சில்வர் சைனு கொசிகன் மட்டும்தான் ப்ளஸ், அங்கே காஸ் வேல்யூ வந்து மைனஸ், அதனால் மைனஸ் காஸ் 60 minus 1 by 2 அதுதான். ஸோ minus 1 by 2 வந்தால் 120 டிகிரி இல்லைனா 2 pi by 3ன்னு போட்டுக்கோங்க ரேடியனில். ப்ளஸ் 1 by 2 வந்தால் pi by 3 இல்லைனா 60 டிகிரின்னு எழுதிக்கோங்க. இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரிக்னாமெண்ட்ரி நம்ம நடத்தும் போது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ A vector modulus of A vector modulus of B vector modulus of C vector கொடுத்துருக்காங்க. We have to find the angle between A and B. They are given the condition A vector plus 2B vector plus C vector equal to 0. ஸோ A and B தான் தேவை. C அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, மாடுலஸ் எடுத்துருங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு A ஸ்கொயர் ப்ளஸ் 2 into A dot 2B அது வந்து 4 A dot Bன்னு மாறிடும். தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சது, ரைட் ஹேண்ட் சைடு மாடுலஸ் ஆஃப் C வெக்டார் ஸ்கொயர். ஏவோட வேல்யூ 3, ஸோ A வெக்டார் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 into B வெக்டார் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 2 2s are 4 into A dot B. We need A dot B first. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு 49 வரும். 73 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, minus 73 4ஆல் டிவைட் பண்ணுறேங்க. we got A dot B. already we are having modulus of A modulus of B. then find angle between A and B vector. Theta is the angle between A and B. then cos theta equal to A dot B divided by modulus of A modulus of B. that is minus 6 by 3 into 4 minus 1 by 2. so cos theta 1 by 2 na 60 or pi by 3. cos theta minus 1 by 2 na 2 pi by 3 or 120 degree is the answer.
அண்ட் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் ப்ரூவ் பண்ண சொல்லி இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஸோ மியூச்சுவலி ஆர்த்தோகனல்னால் ஒன்றுக்கொன்று செங்குத்தான ஓரலகு வெக்டர்கள் சொல்லுவாங்க தமிழில். டெஃபினேஷன் சொல்லும் போதே சொன்னேன். ஸோ இது எக்ஸு, இது ஒய்யு, இது இசட். ஸோ இங்கே ஐ கேப் இருக்கும், இங்கே ஜே கேப் இருக்கும், இங்கே கே கேப் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம். ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே 1, ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐ 0. அப்போது மியூச்சுவலி பர்பண்டிகுலர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஏ டாட் பி மல்டிப்ளை பண்ணுறோம். ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 6 are 12, 3 2s are 6, 6 into -3 -18 0. அப்போ ஏ வெக்டார் பர்பண்டிகுலர் டு பி வெக்டார். அதே போல் பி டாட் சி 0, பி வெக்டார் பர்பண்டிகுலர் டு சி வெக்டார், சி டாட் ஏ 0, சி வெக்டார் பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டார், ஏ டாட் பி, பி டாட் சி, சி டாட் ஏ எல்லாமே 0 வந்தால் தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ஆர் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லலாம். ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ஆக்சுவலி அவங்க அப்படி கொடுக்கல, நம்மளா ஏபிசி நேம் கொடுக்குறோம். என்னென்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா. லாஸ்ட் வீடியோவில் 11th வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். 3 பாயிண்ட் கொடுத்தேன். இந்த 3 பாயிண்ட் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமான்னு சொல்லியிருந்தாங்க. அது கீழே ஒரு நோட்டு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஃபார்மில் கொடுக்காம வெக்டார் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா அதை 3த்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். அந்த 3 வெக்டாரையும் ஆட் பண்ணால் 0 கிடைக்குதா. அப்படியா இருந்தால் கொடுத்துருக்க வெக்டார்ஸ் வந்து சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு வெக்டாரோட வேல்யூ அடுத்த 2 வெக்டார் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா த வெக்டார்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், த வெக்டார்ஸ் பிகம் ஏ சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் ப்ராடக்ட் கொண்டு வந்து ஏதாவது 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னு சொல்லிடலாம். இதுதான் கான்செப்ட். அதுதான் இந்த சம் லாஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் கீழே அந்த நோட்டில் இருக்கும். ஸோ பாயிண்ட்டாக கொடுத்தாங்கன்னா ஓஏ, ஓபி, ஓசின்னு எடுத்து ஏபி, பிசி, சிஏ டாட் ப்ராடக்ட் போட்டு எங்கே 0 ஆகுதுன்னு சொல்லிவிட்டு சம்ம முடிச்சிடலாம். ஆனால் வெக்டார்ஸாக கொடுக்கும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். இங்கே ஒரு மிஸ்டேக் என்னென்னா இங்கே வந்து -i வரணும். ஐ ஹவ் ரிட்டன் +i. ஸோ நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ -i, -2a + 2a கேன்சல், -2j + 3j + j, இங்கே -j கேன்சல், -6k + 5k -k, இங்கே வந்து +k கேன்சல். ஸோ a + b + c = 0 வெக்டார்னு வந்துச்சு. தேர்ஃபோர் இந்த வெக்டார் a வெக்டார், b வெக்டார், c வெக்டார் ஆகிய சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஏல வந்து புக்கில் -iன்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து +iன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. a = -i கேப். ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து டாட் ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் -6 நாட் ஈக்குவல் 0. பட் பி வெக்டார் டாட் சி வெக்டார் போடும்போது 0 கிடைக்குது. அப்போ பி வெக்டார் பர்பண்டிகுலர் டு சி வெக்டார் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி சொன்னாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொண்டு வந்துடலாம். ஹென்ஸ் த கிவன் வெக்டார்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த சம் இம்பார்ட்டன்ட். என்னென்னா இங்கே வந்து அந்த எக்ஸாம்பிள் சம்மில் பாயிண்ட் கொடுத்தாங்க. இந்த சம்மில் வந்து எக்ஸைஸ் சம்மில் வந்து வெக்டார்ஸில் கொடுத்துருக்காங்க. வெக்டார்ஸ்னால் ஒன் சைடு ஈக்குவல் டு sum of other 2 vector, one vector equal to sum of other 2 vector, or adding 3 vectors equal to 0. இதுதான் கான்செப்ட். அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்பண்டிகுலர் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு 8th சம், modulus of a, modulus of b, modulus of c. They are given condition a vector plus b vector plus c vector equal to 0 vector. So squaring on both sides, then a plus b plus c the whole square equal to 0. A square b square c square plus 2 times a dot b plus 2 times b dot c plus 2 times c dot a ன்னு வரும். 2 காமனாக வெளில வச்சுருங்க. இப்போ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ மாடுலஸில் இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா 25 + 36 + 49. ஸோ we want to find out a dot b, b dot c, c dot a. இப்போ 2 times a dot b plus b dot c plus c dot a equal to -110 வரும். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vector equal to -55 is the final answer. They asked to find out a dot b, b dot c, c dot a. Hence we find out. இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இது 3 டிவிஷன் இருக்குது. 3மே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கும். ஸோ sin θ/2 = 1/2 into modulus of a vector minus b vector. Consider modulus of a minus b, modulus of a, modulus of b minus a dot b. இங்கே வந்து ஏவும் பியும் யூனிட் வெக்டார். அதனால் modulus of a, modulus of b 1 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். modulus of a vector square, modulus of b vector square minus 2 into a dot b. 1 + 1 minus 2 into 1 into 1 cos θ. ஏன் இந்த இடத்துல நம்ம வந்து modulus of a, modulus of b எழுதியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம டெஃபினேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட்? modulus of a, modulus of b cos θ. அதை அப்ளை பண்ணிட்டோம். இதோட வேல்யூ யூனிட் வெக்டார் 1, இதோட வேல்யூ 1. அதனால் 1 + 1 2. இங்கே 1, இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இடத்துல 2 - 2 cos θ இருக்குது. 2 காமனாக எடுத்துட்டீங்க. 1 - cos θ. திஸ் இஸ் அ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா 1 - cos θ 2 sin² θ/2.
2 into 2 4 left hand side a minus b whole square இருக்குது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4 become 2 sin square become sin மாறிடும் ஸோ modulus of a minus b equal to 2 into sin theta by 2 then sin theta by 2 அந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா 1/2 modulus of a vector minus b vector equation 1 அதே போல் cos theta by 2 1/2 a plus b this time consider a modulus of a vector plus b vector whole square modulus of a vector square plus modulus of b vector square plus 2 times a dot b next step 1 squared plus 1 squared 1 plus 1 plus 2 into modulus of a modulus of b cos theta again we are applying dot product definition here then 2 plus 2 into 1 into 1 cos theta that is 2 common எடுத்துட்டீங்கன்னா 1 plus cos theta 1 minus cos theta 2 sin square theta by 2 1 plus cos theta வந்து 2 cos square theta by 2 வரும் so a plus b the whole square equal to 4 cos square theta by 2 taking square root a vector plus b vector in the modulus equal to 2 cos theta by 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 1 minus cos theta 2 sin square theta by 2 1 plus cos theta 2 cos square theta by 2 so then we have cos theta by 2 equal to 1/2 modulus of a vector plus b vector this is marked as equation 2 third subdivision இந்த 1 2 தெரிஞ்ச போதும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா tan theta by 2 வேணும் அப்போ 1 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள் sin theta by 2 divided by cos theta by 2 in the left hand side right hand side 1/2 modulus of a vector minus b vector divided by 1/2 modulus of a vector plus b vector 1/2 will be cancelled out sin theta by 2 divided by cos theta by 2 that is tan theta by 2 equal to modulus of a vector minus b vector so hence tan theta by 2 equal to modulus of a vector minus b vector divided by modulus of a vector plus b vector is the third Roman letter ஸோ இந்த 3 ரோமன் லெட்டர் கேட்டாங்கன்னா இது 5 மார்க்காக இருக்கும் ஏதாவது ஒரு ரோமன் லெட்டர் கேட்டாங்கன்னா 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்கலாம் ஸோ given modulus of a vector 3 modulus of b vector 4 modulus of c vector 5 a b c are mutually perpendicular அப்படின்னா a dot b b dot c c dot a equal to 0 mutually perpendicular or mutually orthogonal ஸோ 8th சம்மில் a plus b plus c equal to 0ன்னு கொடுத்தாங்க அதாவது a vector plus b vector plus c vector equal to 0 வெக்டார்னு கொடுத்தாங்க அங்கே நம்ம வந்து a dot b b dot c c dot a கண்டுபிடிச்சோம் இங்கே வந்து a dot b b dot c c dot a 0ன்னு கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா a plus b plus c யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் சேம் ஃபார்முலா a plus b plus c the whole square modulus of a vector square plus modulus of b vector square plus modulus of c vector square plus 2 times a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vector so 9 3 square 9 4 square 16 25 5 square 2 into a dot b b dot c c dot a vectors are become 0 so a plus b plus c equal to root 50 ஏன் root 50 ஆச்சுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதுக்கு முன்னாடி a plus b plus c the whole square இருந்தது அந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும் then thus we have a vector plus b vector plus c vector equal to 5 root 2 root of 50 become 5 root 2 so 12th sum ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம் ஜாமெட்ரிக்கல் மீனிங்கில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ a vector I cap plus 3j cap plus 7k cap b vector 2i cap plus 6j cap plus 3k cap கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்கன்னா ப்ரொஜெக்ஷன் I 3j 7k on 2i 6j 3kன்னு கொடுத்துருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு நான் இது ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அந்த பின்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்துக்கோங்க which one on which அப்படின்றது எடுத்துக்கணும் நீங்கள் ப்ரொஜெக்ஷன் a on b a dot b divided by modulus of b செகண்ட் ஒரு வேல்யூ தான் டினாமினேட்டில் வரும் a dot b 1 2s are 2 3 6 are 18 3 7s are 21 டோட்டலாக 41 square root of b அது வந்து 2 square 6 square 3 square that is 49 square root of 49 7 so answer is 41/7 the next question பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க we have to find the value of lambda ஸோ பர்பண்டிகுலர் கண்டிஷனை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுச்ச மாதிரி ப்ரொஜெக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க we have to find the value of lambda so a vector b vector கொடுத்துட்டாங்க ப்ரொஜெக்ஷன் a on b is 4 so that is what is projection a on b a dot b divided by modulus of b so a dot b lambda into 2 lambda 1 into 6 6 3 into 4 12 so 2 lambda plus 18 divided by modulus of b 2 square 6 square 3 square that is nothing but root 49 root 49 is 7 cross multiply பண்ணிங்கன்னா 28 வரும் 2 lambda plus 18 equal to 28 and 2 lambda equal to 28 minus 18 that is lambda equal to 5 then இது இம்பார்ட்டன்ட் சம் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் சி கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் கொடுத்துட்டு we have to find out 4 times a dot b 3 times b dot c plus 3 times c dot a dot c value find out பண்ணணும் ஸோ a dot b b dot c c dot a அப்போ எல்லாமே ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்கிற முன்னாடி ஸ்டெப் போட்டு நிறுத்திக்கலாம்
ஏன்னா டெஃபினேஷன் அப்ளை பண்ணாமல் a டாட் b b டாட் c c டாட் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் a டாட் b வேணும். அப்போ c அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, மாடுலஸ் எடுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் அந்த சைடு வந்து மாடுலஸ் ஆஃப் c வெக்டார் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே ப்ளஸ் 2 டைம்ஸ் a வெக்டார் டாட் b வெக்டார். இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கோங்க. இதில் வந்து டெஃபினேஷன் அப்ளை பண்ணாதீங்க a டாட் bக்கு. ஸோ a வெக்டார் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4, b வெக்டார் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9, 2 இன்ட்டு a வெக்டார் டாட் b வெக்டார் அப்படியே இருக்கட்டும். 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ 2 இன்ட்டு a டாட் b ஈக்குவல் டு 16 மைனஸ் 13. அந்த 9 + 4 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ 2 இன்ட்டு a டாட் b ஈக்குவல் டு 3. பட் இந்த கொஸ்டின் we have to find the value of 4 times a டாட் b. அப்போ ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் 4 times a டாட் b வந்துடும், ரைட் ஹேண்ட் சைட் வந்து 6ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு b + c வச்சுட்டு, ஏன்னா இப்போ b டாட் c வேணும்னா b + c வச்சுட்டு a வந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுங்கள். தென் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு b வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் c வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 times b வெக்டார் டாட் c வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் ஸ்கொயர். ஸோ 9 + 16 அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா -21. ஆனால் இந்த கொஸ்டினில் இப்போ என்னென்னா 3 times b டாட் c வேணும். 3 வந்து 2லேருந்து 3 மாற்ற முடியாது, அதனால் 2 டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு மல்டிப்ளை போத் சைட் பை 3. தென் 3 times b டாட் c ஈக்குவல் டு அந்த பக்கம் 21/2 இருக்குது மைனஸில், அப்போ -63/2 மாறிடும். தென் இந்த வாட்டி என்ன வேணும்னா a டாட் c வேணும். அப்போ ஏவும் சியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு b வெக்டாரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அதே போல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் b வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 times a டாட் c. இந்த இடத்துல வந்து I have written wrongly, this is become minus c வெக்டார் ஸ்கொயர் வரணும். நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் ராங், ஆனால் வேல்யூ நான் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சியோட வேல்யூ 4 தான், பியோட வேல்யூ 3. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பின்னு எழுதிட்டு இருக்கேன், அதை வந்து சி வெக்டாராக மாற்றிக்கோங்க. ஸோ 4 + 16 20, 9 - 20 -11 அப்படின்னு வந்துடும். 2 இன்ட்டு a டாட் c ஈக்குவல் டு -11, a டாட் c ஈக்குவல் டு -11/2. ஸோ a டாட் c நம்மளுக்கு தேவையில்லை, 3 times a டாட் c வேணும், அதனால் -33/2. 3 multiply 3 by both side, we have 3 into a டாட் c equal to -33/2. So adding 1 + 2 + 3, we have 4 into a vector dot b vector plus 3 into b vector dot c vector plus 3 into a vector dot c vector equal to 6 minus 63/2 minus 33/2. Taking LCM as 2, then we have 12 minus 63 minus 33. 12 minus 96 minus 84/2, that is become -42. இந்த கொஸ்டினில் இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்மை மாற்றிக்கிறோம். a டாட் b, b டாட் c, c டாட் ஏவோட இந்த வேல்யூஸை கொண்டு வந்து நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம் 5 மார்க்கு. தென் 9th சம் 3 பாயிண்ட்டு கொடுத்துட்டு கொலினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்டை OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டார்னு எடுத்துக்கோங்க. AB OB மைனஸ் OA, BC OC மைனஸ் OB, CA OA மைனஸ் OC ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது BC வெக்டாரோட -2 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இல்லைனா AB வெக்டார்லேருந்து -2 காமனாக எடுத்துடலாம். ஸோ டேக்கிங் -2 ஃப்ரம் AB வெக்டார், ஸோ AB வெக்டார் ஈக்குவல் டு -2 இன்ட்டு -i -2j ப்ளஸ் k. நீங்கள் வேணால் அந்த -2 உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -2 into i plus 2i, -2 into -2j plus 4j, -2 into k minus 2k அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் ஸோ டேக்கிங் அந்த வேல்யூவோட -2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா we have -i. ஸோ -2 into -i cap -2j cap plus k cap. அப்போ -i cap -2j cap plus k cap is nothing but BC vector. A vector equal to some scalar into another vector அப்படின்னு கொண்டு வந்தோன்னா they are parallel. If there is a common point, they are called collinear. See, AB vector equal to -2 into BC vector or BC vector equal to -2 into AB vector அப்படியும் கொண்டு வரலாம். இல்லைனா AB vector equal to -2 into CA vector or CA vector equal to -2 into AB vector அப்படி கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா collinear தான் வரும். Because AB -2 BC, B is a common point. இல்லைனா AB -2CA, A is the common point. Hence, the given points are collinear. This is the end of the exercise 8.3. Points to be remember: A vector dot B vector equal to 0. If and only if A vector perpendicular to B vector. If A vector perpendicular to B vector, then A dot B equal to 0. A dot B equal to B dot A. Commutative law. Angle between A vector and B vector is cos theta. A vector dot B vector divided by modulus of A modulus of B. Projection A and B. Projection A and B is A vector dot B vector divided by modulus of B. Second vector வரும் denominatorல. Projection B on A, B vector dot A vector divided by modulus of A.
I cap dot I cap equal to J cap dot J cap equal to K cap dot K cap equal to 1. நம்ம அது லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். I dot J I cap dot J cap J dot equal to J cap dot K cap equal to K cap dot J cap K cap dot I cap equal to 0. அது ஏன்னா காஸ்ட் 90 வரும், அதனால் 0. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி A plus B is always less than or equal to modulus of A modulus of B. ஸோ ப்ராப்பர்ட்டிஸு கான்செப்ட்டு நல்லா படிச்சிங்கன்னா இந்த எக்ஸசைஸும் ரொம்ப ஈஸி. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் தான் நம்மளோட 12th இருக்குது. ஸோ ப்ராடக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 12th வரும்போது 3 வெக்டார்ஸ் ப்ராடக்ட் 4 வெக்டார்ஸ் ப்ராடக்ட்டு அதெல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைனு பிளேன் செக்ஷன் அதெல்லாம் நீங்கள் நிறைய படிப்பீங்க. வெக்டார் ஒரு பெரிய கடல் மாதிரி, அதோட பேசிக்ஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்க. அதுலேருந்து அப்படியே நீந்தி நீங்கள் 12th போகும்போது நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. குட் லக். தேங்க்யூ.